கணிசமாக கிபி 2ஆம் நூற்றாண்டு. தந்தையின் மறைவிற்கு பின் சோனாகஹல்லியினை ஆட்சி செய்தது சோகண்டகி. பேரழகி, தந்திரக்காரி, மாயாஜால வித்தகி, பல குறுநிலங்களை தனது தந்திரத்தால் கையகப்படுத்தியவள். அப்போதைய இந்திரபுரியின் மீது போர் தொடுத்திருந்தாள். இந்திரபுரியை ஆண்ட 2ஆம் இளங்குவன் தனது மகன் இந்திரச்செழியனை போரில் தலைமை தாங்கும்படி ஆணையிட வீரர்களுடன் சோனாகஹல்லியை நோக்கி படையெடுத்தான். இந்திரபுரியின் படைபலம் சோகண்டகியின் தந்திரத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தோற்றுப்போனது. நூற்றுக்கணக்கான வீரர்களை சிறையிட்டாள் சோகண்டகி. இந்திரச்செழியனின் வீரத்தினை பார்த்து வியந்தவள் அவன் மீது காதல் கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி நிர்பந்தித்தாள். முதலில் மறுத்த செழியன் பின் வீரர்களை விடுவிப்பதாக கொடுத்த நிபந்தனையின் பெயரில் சோகண்டகியை திருமணம் செய்ய சம்மதித்தான். இந்திரச்செழியன் சோகண்டகி திருமணம் இனிதே நிறைவு பெற அவ்விரவில் இளன், மணி 12 ஆகுது, நீ இன்னும் தூங்கலை? இல்லைம்மா, எனக்கு தூக்கம் வரல. ஆமாம், சண்டே ஆனால் 12 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. ஏந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் 6 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. நைட்டு எப்படிடா தூக்கம் வரும்? இல்லையேம்மா, இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட தானே இருந்தேன். இப்போலாம் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. ஆமாம், அமாவாசையாச்சேன்னு இன்னைக்கு நான்வெஜ் கூட செய்யலை. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்டா, டாக்டர் கிட்ட போவோம். இல்லைம்மா, அதெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். பாருங்க. ஐயோ, அப்போ உங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்னங்க கேட்டீங்களா? உங்க பையனுக்கு தூக்கம் வரலையாங்க. நீங்க எத்தனையோ முறை எனக்கு சொல்ல ட்ரை பண்ணீங்க, நான் தாங்க நம்பல. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, என்னம்மா உளறிட்டு இருக்க? அதான் நீ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டியேடா. மாதாஜி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. யோகா மெடிடேஷன் பண்ணா 1 வீக்ல சரியாயிடும். சாந்தம் சொரூபம். சொரூபமா? சொரூபம் சாபம்டா, பரம்பரை சாபம். சாபமா? இந்திரச்செழியன் சோகண்டகி திருமணம் இனிதே நிறைவு பெற முதல் இரவிற்காக ஆசைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட தனது அறையை நோக்கி சென்றவளுக்கு அதிர்ச்சி. அங்கே செழியன் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தான். கோபம் கொண்ட சோகண்டகி, இனி உனக்கு தூக்கமே இல்லை, உன்னை போல் முதலிரவில் தூங்கும் உன் சந்ததிக்கும் இதே நிலைதான் என சாபமிடுகிறாள். இப்படி அந்த பரம்பரையில் வந்தவங்க ஒவ்வொருத்தரும் மாறாமல் ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்க இந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு உங்கள் அப்பா எத்தனையோ முறை என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணார். நான் தான் அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி அவரை நம்பாமல் இருந்துட்டேன். நீயே சொல்லு, ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்கு? கரெக்டு தான்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இல்லை, கரெக்டு இல்லை. என்னதுமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி இந்த சாபம்? என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவனே நீ? கல்யாண வயசுல உனக்கு ஒரு அக்கா இருக்கிறத மறந்துட்டியா? யாரா அந்த பொண்ணு? கன்றாவி, சொல்லு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நான் தூங்கிட்டேன், அந்த பொண்ணு போயிட்டாலே, எப்படிமா கல்யாணம் பண்ணி வைப்ப? நல்ல வேலை போயிட்டா, இல்லைன்னா உங்க அப்பா பரம்பரையில் கல்யாணம் பண்ணிட்டு என்ன மாதிரி அவளும் கஷ்டப்பட்டு இருப்பா. ஆமா, ஒரு நிமிஷம். பசங்க சாபம் இன்சோம்னா பொண்ணுங்களுக்கு என்னம்மா?